உங்களுக்கு தெரியுமாங்க, சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது தான் 1000 பதிலுக்கு பேசினா கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற இடத்துல பேசலாம். ஆனா பேசினாலும் எந்த பயனும் இல்ல அப்படிங்கிற இடத்துல அமைதி தான் சிறந்த பதிலா இருக்கும். நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட மன நிம்மதியை மட்டும் இழக்கவே கூடாது. நமக்கு ஒன்றும் ஏகப்பட்ட லைஃப் கிடையாது. இதை வாழல அப்படின்னா அடுத்த லைஃபை வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்தது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுங்கிற மாதிரி இந்த ஒரு லைஃப் மட்டும்தான். இந்த லைஃபை நம்ம நல்லபடியா வாழணும். உனக்கு என்னப்பா அவன் லைஃபை வாழ்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழணும். அதை விட்டுட்டு எந்நேரமும் மனசை குழப்பிக்கிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் கஷ்டத்துல தள்ளக்கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கடவுள் எப்பவுமே நமக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா அதை தீர்க்கறதுக்கான பலமும் நம்மளுக்கு கொடுத்து, அதை விட முக்கியமான விஷயம் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான சொல்யூஷனும் நம்ம கிட்டயே தான் கொடுத்துருப்பாரு. என்ன நம்ம தான் அதை யூஸ் பண்ணாம பிரச்சனை வந்துருச்சுன்னே கடந்து வந்து எப்ப நம்ம பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையும் அது கூடவே கொஞ்சம் அமைதியும் சேருதோ அப்பதான் நம்ம வாழ்க்கை அழகா மாறும். புரிஞ்சுக்கோங்க, அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது தோல்வியோட அடையாளம் இல்ல, பக்குவத்தோட பிரதிபலிப்பு. யாரெல்லாம் பக்குவம் அடையறாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில சிறந்த வாழ்க்கைய வாழ போறாங்கன்னு அர்த்தம். வந்த பிரச்சனையெல்லாம் ஒரே நாள்ல சரியாகாது. வந்த பிரச்சனையே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அமைதிங்கிற பேர்ல. வாழ்க்கையை எந்த கஷ்டமும் இல்லாம வாழ்றது அப்படிங்கிறது ஒன்றும் ஈஸி கிடையாது. ஆனா நம்ம லைஃபை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்கு.